இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவருடைய ராஜ்யத்தை அமைப்பதற்காக வந்தாரு. அது எப்படிப்பட்ட ராஜ்யம்னா, எல்லாரையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ராஜ்யம். எல்லாரையுமே அவர் ஏற்றுக்கொள்கிறார், எல்லாரையுமே அவர் அரவணைக்கிறார். அதை இயேசு கிறிஸ்து தான் ஆரம்பத்தில் தொடங்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். பைபிளை நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து பலதரப்பட்ட மக்களை அவர் சேர்த்துக்கொள்வதை நம்ம பார்க்குறோம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வேற்று சமுதாயத்தினர், குறிப்பாக பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே அவர் சேர்த்து கொள்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அரவணைக்கிறாரு, சேர்த்து கொள்கிறாரு. யாரையுமே அவர் நிராகரிக்கலை, பாரபட்சம் காட்டவே இல்லை. இன்னைக்கு அதே தேவனுடைய அன்பையும் அதே ஏற்றுக்கொள்ளுதலையும் ஆண்டவர் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். நாம் நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அதற்கு அவர் நிச்சயமாகவே உதவி செய்ய வல்லவராகவும் இருக்கிறார். நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது யார் கண்டுபிடிங்க பகுதி. வாங்க பார்க்கலாம். லூக்கா 10வது அதிகாரத்தில் இருக்கிற கதையில் இயேசு கிறிஸ்து யாரை நமக்கு ஹீரோவா உதாரணமா வச்சிருக்காரு? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஆசாரியன், ஆப்ஷன் பி சமாரியன், ஆப்ஷன் சி காயப்பட்டவன், ஆப்ஷன் டி லேவியன். நண்பர்களே, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களுடைய யூடியூப் சேனல் CBN இந்தியா யூடியூப் சேனலுக்கு போய் அங்கே இன்றைக்கான எபிசோடில் கமெண்ட் செஷனில் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் எண் 9910401010. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட எப்படி அன்பு காட்டுறாரு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலுவையில் நமக்காக அவருடைய உயிரையே தந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்ம வருத்தப்பட்டு நம்ம அவர்கிட்ட போகும்போது அவர் நமக்கு மன்னிப்பு தர்றாரு. ஆனால் நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம பாரபட்சம் பார்க்க ஆரம்பிப்போம். அது ஒரு வேலையாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், நிறமாக இருக்கலாம். நம்ம பாரபட்சம் காட்டுவோம். நல்லா தான் பேசிகிட்டு இருப்போம். ஒரு நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்க ஒரு ஆளுனா அவங்கக்கிட்ட நம்ம ஒரு மாதிரியாக பேசுவோம். கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்தஸ்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவங்கக்கிட்ட நம்ம வேறு விதமாக பேசுகிறோம். பாரபட்சம் நம்ம காட்டுறோம். உலகம் முழுசுமே இப்படி தான் இருக்குது. நீங்கள் மட்டும் அப்படி இல்லை, உலகம் முழுசுமே இப்படி தான் இருக்குது. நிறைய இடத்துல பார்க்குறோம். வெளிநாட்டில் படிக்க போகிற மாணவர்கள் மத்தியில் அந்த நிற பாரபட்சம் இருக்குது. அங்கே வேறு ஒரு நிறம் இருக்குது அப்படின்னா அந்த மாணவர்கள் அவங்களுக்குள்ள கலவரங்கள் வர்றது, சண்டை வர்றது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ என்னாகும், இந்த நிற வேறுபாடு இருந்தனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாதிக்கப்படுறவங்க ஒதுங்கியே நிற்பாங்க. எதுலேயுமே முன்னாடி வரமாட்டாங்க, ஒதுங்கியே நிற்பாங்க. நமக்கு ஏன் வம்பு, போனால் பிரச்சனை வருமே அப்படின்னு ஒதுங்கி நிற்பாங்க. இந்த மாதிரியான பாரபட்சங்கள் நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லை, சில சமயம் நம்ம பாரபட்சம் காட்ட மாட்டோம். நான்லாம் அப்போ அப்படிலாம் பாரபட்சம்லாம் காட்டவே மாட்டேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அவங்க கூட நீங்கள் சேர்ந்து நிற்க மாட்டீங்க. சரியா? உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஒன்று நீங்கள் பாரபட்சம் பார்ப்பீங்க, இல்லை அப்படின்னா நான் பாரபட்சம் பார்க்க மாட்டேன், நான் நல்ல பிள்ளைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்களோட நீங்கள் சேர்ந்து நிற்க மாட்டீங்க, ஒதுங்கியே தான் நிற்பீங்க. உங்கள் வழியில் நீங்கள் போவீங்க, அவங்களோட சேர்ந்து உங்களால் எதையுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியை கொண்டு வந்திருக்கோம். ஷாரோன் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாரபட்சத்தை இவங்க அனுபவிச்சிருக்காங்க. ரொம்ப தனிமையாக உணர்ந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டங்கள் இவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து இவங்க மீண்டு எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். என்னோட பேர் ஷரான் ஸ்கைசோனா. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். என்னோட குழந்தை பருவம் ரொம்ப மகிழ்ச்சியானது. ஆனால் ஸ்கூலில் சூழ்நிலைகள் முழுசாக மாறிடுச்சு. என் கூட படிக்கிறவங்க என்னை ரொம்ப கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ரொம்பவே என்னை தொந்தரவு பண்ணுவாங்க. நான் ரொம்ப தனிமை உணர்வை ஃபீல் பண்ணேன். எனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது சின்ன வயசுலேருந்து ஆசை. அதனால தான் நான் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் அப்ளை பண்ணேன். எனக்கு ஒரு ஸ்பான்சர் சீட் கிடைக்கிறதா இருந்துச்சு.
ஆனால் அந்த சீட்டை வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு தேவனோட இருந்த என்னோட உறவு ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. நான் அவரை விட்டு ரொம்பவே தூரமாக போய்கிட்டு இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு உதவி பண்ணதே இல்லை. இந்த எல்லா விஷயங்களாலும் நான் ரொம்ப விரக்தியாக இருந்தேன். அப்போ தான் எனக்கு சீக்கிரமே சைனா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அப்போ நான் எடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இதுவாக தான் இருக்கும்னு நினச்சேன். என்னோடய வாழ்க்கையை நான் நல்லா சந்தோஷமாக வாழணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். நான் சைனாவில் இருந்தப்போ எனக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போச்சு. என்னை சமூக ரீதியாகவும் ஏற்றுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எங்களோட ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸில் நான் ஒரு பொண்ணை சந்தித்தேன். அவங்களும் இந்தியாவை சேர்ந்தவங்க தான். எங்களுக்கு நடுவில் நட்பு வளர்ந்துச்சு. அதுவே ஆழமான நட்பாக ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மோசமாக ஆரம்பிச்சிச்சு. சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாங்கள் எங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம். எப்போவுமே என்னால் கொஞ்சமும் கவனம் செலுத்த முடியல. எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டேன். அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே அதோட நான் நிறுத்திட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போனதுக்கு பிறகு அன்றைக்கி நான் நைட்டு தூங்கிட்டு இருந்தப்போ எனக்கு தனிமையாக இருக்க ஃபீலிங் வந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. நான் ரொம்ப விரக்தியாக இருந்ததுனால அழுதுகிட்டே தான் இருந்தேன். நான் இருந்த ரூம் 10வது மாடியில் இருந்துச்சு. அங்கேருந்து குதிக்கிறத பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். கிட்டத்தட்ட காலையில் 4 மணிக்கு எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்னால் மூச்சு விட முடியல, என்னால் கத்தக்கூட முடியல, யாரையும் என்னால் கூப்பிடக்கூட முடியல. நான் என்னோட முழு பலத்தை யூஸ் பண்ணியும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னேன். அப்போ அங்கே நானும் ஒரு சத்தத்தை கேட்டேன். ஷாரோன், நான் உன்னை நேசிக்கிறேன். எனக்கு அந்த வார்த்தையால் ஒரு பெரிய நிம்மதி கிடச்சிது. என் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா முதல் முறையாக யாரோ என்னைய காப்பாற்றுனது போல் நான் உணர்ந்தேன். அடுத்த நாள் காலையில் என் கூட படிக்கிறவங்க என்னை ஒரு பைபிள் ஸ்டடிக்கு இன்வைட் பண்ணாங்க. அது எங்கள் ரூமில் நடந்துச்சு. நான் அந்த பைபிள் ஸ்டடிக்கு போய் அவங்களோட சாட்சியை கேட்டேன். அதில் சில பேருக்கு நான் எந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தனோ அதே வேதனையை தான் அவங்களும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நான் தொடர்ந்து அந்த பைபிள் ஸ்டடிக்கு நான் போய்கிட்டு இருந்தேன். நான் பைபிளை இன்னும் அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தேன். எனக்குள்ளே இப்போ நிறையா மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதை நான் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலை. என்னோட நண்பர்கள் என்கிட்ட இப்போ நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்க, இப்போ கவலை இல்லாமல் இருக்க, நீ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. நான் அந்த விஷயங்களை திரும்பி பார்க்குறப்போ அது ரொம்பவே வித்தியாசமாக இருந்ததாக பார்க்குறேன். இப்போ நான் என் வாழ்க்கையில் ஆண்டவரோட அன்பை உணர முடியுது. வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்க மாறணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, ஆனால் உங்களை நீங்களே மாற்றிக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன். மேலும் தேவன்கிட்ட சரியான ஒரு உறவு உங்களுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்குள்ள மாற்றம் வர்றதை உணர முடியும். நன்றி ஷாரோன், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நண்பர்களே, ஷாரோனுடைய வாழ்க்கை மாதிரியே நம்ம வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனால் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நண்பர்களே, இயேசு அவருடைய சீடர்கள்ட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பூமி எங்கும் போய் சகல ஜாதிகளையும் பரிசுத்த ஆவியினாலே அவர்களை ஞானஸ்நானம் கொடுத்து என்னுடைய கட்டளைகளை அவர்கள் கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்கிறாரு. இது சீடர்களுக்கு ரொம்ப ஈஸியாக கஷ்டமா? ஈஸி தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சில சம்பவங்களை சொல்கிறேன், அதெல்லாம் கேட்டுட்டு இது ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இயேசுடைய சீடர்கள் யார்? அவங்க ஆரம்ப கல்வி இல்லாதவங்க. அதில் எல்லாருமே படித்தவங்க கிடையாது அவருடைய சீடர்கள். சிலருக்கு கொஞ்சம் கல்வி இருக்குது, சிலருக்கு ஆரம்ப கல்வி கூட இல்லாத நிலை. இன்னொன்று, அவங்க வாழ்ந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை பகுதி கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? நீங்கள் பூமி எங்கும் போய் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த 150 கிலோமீட்டர் தாண்டி வேறு எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. பூமியின் எல்லை எங்கும்னாலே அப்போ சீஷர்கள் யோசிப்பாங்க, பூமியின் எல்லை எங்கும்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், சுவிசேஷம் அறிவிக்க சொல்லியிருக்காரு இல்லையா? யாருக்கு அறிவிக்க சொன்னார்? அதாவது இயேசு சாமி வர்றதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் நாடு கிட்டத்தட்ட 1000 வருஷம் அடிமையாக இருக்குது. எகிப்துக்கிட்ட ஒரு 400 வருஷம், பாபிலோன்கிட்ட ஒரு 400 வருஷம், அப்புறம் ரோம சாம்ராஜ்யக்கிட்டதையும் அடிமையாக இருக்குது. அந்த அடிமையாக இருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தான் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்கிறாங்க. அதாவது இவங்க முன்னோர்கள் யார் கொடுமைப்படுத்தினாங்களோ, யார் வெறுத்தாங்களோ, யார் அடிமைப்படுத்தினாங்களோ அவங்கக்கிட்ட போய் இவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எப்படி இருக்கும்? அதுதான்
இப்போ தெரியுதா இது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்னு தெரியுதா? அப்படிதான். ஆனால் இயேசு வந்து சொல்கிறாரு, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுவும் எப்படி? எல்லாருக்குமே ஒரு இரட்சகர் வரப்போகிறார், அவர் விடுதலை தரப்போகிறார், இந்த வார்த்தையை அவங்கக்கிட்ட போய் சொல்லணும். அது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஆனால் அதற்கு இயேசு அதற்கும் ஒரு பதிலை தருகிறார். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அதாவது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்க போறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த பலன் பரிசுத்த ஆவியானவர் தான் தருகிறார் அப்படிங்கிறத இயேசு சொல்றாரு. ஏன் நமக்கு அந்த பலன் வேணும்? ஏன்னா முடியவே முடியாத ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு, எதிரிங்களை அரவணைக்க வேண்டியிருக்கு, உங்களை விட வித்தியாசமாக ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள ஏற்றுக்க வேண்டி இருக்கு. அப்போ நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தான் நமக்கு உதவி செய்யுது. நமக்கு இருக்கிற பலத்தினால் அதை செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இயேசு மற்றும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால தான் நம்மளால் அதை செய்ய முடியும். செய்யவே முடியாது, இது நடக்கவே நடக்காது, இவங்களை என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் அவங்கள ஏற்றுக்க ஆரம்பிப்பீங்க. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களிலும் வர ஆரம்பிக்கும். இதுதான் இந்த வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. அனுதினமும் நம்ம ஜெபத்தில் இருக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட பேச முடியும், ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறத நம்ம கேட்க முடியும். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் தேவைப்படுகிறது, நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீங்க, உங்களுக்கு உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. நண்பர்களே, இது இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். சென்ட் பால்ஸ் மெத்தடிஸ்ட் சர்ச் பரேலி தேசிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிறது. சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் பெங்களூரு, மெத்தடிஸ்ட் சர்ச் நர்சிங்பூர் மற்றும் சென்ட் மைக்கேல்ஸ் சர்ச் சந்திரபூர் மகாராஷ்டிராவில் இருந்து இந்த பாடகர்கள் குழுக்களை ஒரு புதிய வாழ்வு மற்றும் சிபிஎன் இந்தியா யூடியூபில் மட்டுமே பாருங்கள். உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் இருந்து பாடகர் குழுக்களை பார்ப்பதற்காக சிபிஎனை தொடர்பு கொள்ளுங்கள். வெல்கம் பேக் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேர்த்து கொள்ளுதல் தலைப்பை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் மனுஷங்க ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாரபட்சம், வெறுப்பு, இது எல்லாத்தையுமே தன்னுடைய அன்பாலையும் மன்னிப்புனாலையும் இயேசு உடைக்க பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இயேசு அவருடைய அன்பை கற்றுத்தர வந்தார், அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை பற்றி நம்ம கூட பாஸ்டர் விஜயகுமார் அவங்க இன்னும் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறாங்க. அவங்க கூட ஷீத்தல் அவங்க இருக்காங்க. இவங்க சைகை மொழியில் அதை நமக்கு மொழிபெயர்க்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாசம் நாம சேர்த்து கொள்ளுதல் அப்படிங்கறத தலைப்பை பத்தி பேச போறோம். இன்னைக்கு நம்முடைய தலைப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒதுக்கி வைக்கிறத முடிக்கவும் தேவனுடைய ராஜ்யத்துல நம்மளை சேர்த்துக்கவும் வந்திருக்கிறாரு. இந்த சமூகத்துல நாம இருந்து சில பேரை வியாதிகளாலையும் அவங்களுடைய கஷ்டங்கள்லையும் சமூக வேறுபாடாலையும் பல காரணங்களால நாம அவங்கள ஒதுக்கி வைக்கிறோம். நாம அவங்கள அரவணைச்சு கொண்டு போகணும். ஏன்னா தேவனுடைய பைபிள் வசனமும் இதைத்தான் நமக்கு சொல்லி தருது. கலாத்தியர் 3:28 இப்படித்தான் எழுதியிருக்கு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அவர்கள் ஏழையாக இருந்தாலும், அவங்க நோயாளியா இருந்தாலும்,
அவங்க ஏதோ ஒரு சிரமத்துல இருந்தாலும் தேவன் நம்ம எல்லாரையும் ஒன்னாக்கி இருக்கிறாரு. நாம ஒருபோதும் யாரையுமே கைவிடக்கூடாது. அவங்கள நாம அரவணைச்சு கொண்டு போகணும். மனிதாபிமானத்தை பத்தியும் பைபிள் வசனம் நமக்கு இதத்தான் சொல்லித் தருது. நாம சமூகத்துல இருந்து எல்லோரையும் அரவணைக்கணும். அதோட நம்மள போலவே அவங்களையும் நினைக்கணும். பைபிள் வசனம் நமக்கு சொல்லித் தர்ற மாதிரி அவங்க கிட்ட நாம நடந்துக்கணும். அவர் நம்முடைய பின்னணியத்தை பார்க்கறது கிடையாது. தேவன் நீங்க இருக்கிற சமூகத்தை பார்க்கறது கிடையாது. தேவன் உங்க இதயத்தை மட்டும்தான் பார்க்கிறாரு. நாம மனுஷங்களா இருந்து சமூகத்தையோ இல்ல மற்ற விஷயங்களையோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த வாரம் நாம எப்படி இயேசு கிறிஸ்துவை போல ஆக முடியுங்கிறத பார்க்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர் விஜயகுமார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடையே எந்த பாரபட்சமும் பார்ப்பது இல்லைன்னு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஆமாம், நம்ம எப்படிப்பட்டவங்க, எந்த ஒரு எதுவுமே அவருக்கு தேவையில்லை. அவர் நம்முடைய மனசை மட்டும்தான் பார்க்குறாரு, நம்மளை அப்படியே ஏற்றுக்கிறாரு. இதை தான் நம்ம பார்க்குறோம். நண்பர்களே, சேர்த்து கொள்ளுதல் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது ஜெபம் தேவைப்படுகிறது அல்லது உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது அப்படின்னா நீங்கள் எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். அல்லது யாருக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, இது இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க புதிய வாழ்வு குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரிகிற QR கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலேயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற சிபிஎன் டீம் தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி குர்கான்ல இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெல்கம் பேக் நண்பர்களே. நம்முடைய சேர்த்து கொள்ளுதல் தொடரில் தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்காரு, நம்ம மேலே எந்த பாரபட்சமும் காட்டுவது இல்லை, எல்லார் மேலும் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசுவையே நமக்காக பலியாக தந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதே அன்பை நம்ம மற்றவங்க கிட்டையும் காட்டணும். நம்ம எந்த பாரபட்சமும் காட்டாமல் தேவனிடத்தில் இருந்த அந்த அன்பு மற்றவங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் அவரும் எதிர்பார்க்குறாரு. ஆனால் இது அவ்வளோ ஈஸியான செயல் கிடையாது. ஏன்னா இயேசு சீடர்களுக்கு சொல்லும்போது அது எவ்வளோ ஈஸியான செயல் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நமக்குமே இது ஈஸியான செயல் கிடையாது. ஆனால் அதை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபம் செய்ய போகிறோம். அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். வாங்க நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பாரும் கர்த்தாவே. அப்பா, எந்த பாரபட்சமும் பார்க்காமல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள அரவணைக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, உங்கள் அன்பை நாங்கள் மற்றவங்களுக்கு காட்ட நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, எங்களை வெறுக்கிறவங்க, எங்களை விட்டு தூரமாக இருக்கிறவங்க, எங்களை நிராகரிக்கிறவங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, இது கடினமான செயலாக இருந்தாலும் சுவாமி, பரிசுத்த ஆவியானுடைய பலனை நீங்கள் எங்களுக்கு தாங்க சுவாமி.
பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் வரும்போது அந்த பலன் எங்களுக்கு கிடைக்கும் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் எல்லா மக்களையும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. உங்களுடைய அன்பை நாங்கள் காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. நாங்கள் ஒற்றுமையாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அன்பாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஒருவரை ஒருவர் சேர்த்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நீர் தருகிற போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இயேசு மூலமாய் ஜெபம் செய்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் ஜெபம் செய்திருக்கிறோம். அவர் நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். நான் இன்றைக்கான பைபிள் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 30 வரை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். நண்பர்களே, இந்த வசனத்தின் மூலமா தேவன் நமக்கு அழைப்பை தருகிறார். அதாவது நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களிடத்தில் அன்பு இல்லாமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் யாரை ரொம்ப எதிர்பார்க்குறீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றி இருக்கலாம், ஒரு தோல்வியில் இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தேடுகின்ற இளைப்பாறுதல் ஆண்டவரிடத்தில் உண்டு. நீங்கள் அவரிடத்தில் வரும்போது உங்களுடைய சுமைகள் எல்லாமே இலகுவாக மாறிவிடும், அன்பாக மாறிவிடும். உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையை அவர் தர விரும்புகிறார். நீங்கள் அவர்கிட்ட போங்க, அந்த புதிய வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நண்பர்களே, உங்களுக்காக ஒரு அழகான பாட்டு வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து தேவனை ஆராதனை செய்யுங்கள். प्रशंसा बारंबार, कैसे करूं मैं धन्यवाद, उपकार मिले प्रभु हजार, गाता रहे मेरा दिल, तेरी प्रशंसा बारंबार, कैसे करूं मैं धन्यवाद, उपकार मिले प्रभु हजार, दिल से कहते
धन्यवाद कहते प्रभु, आभारी दिल से कहते तुमको धन्यवाद। आनंद भरा ये जीवन, तुमसे मिला है वरदान, भूले कभी ना तुमको हम, दिल से करे प्रभु प्रणाम। आनंद भरा ये जीवन, तुमसे मिला है वरदान, भूले कभी ना तुम